வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பத்தி தாங்க பார்க்க போறோம். 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவுமே உங்களுக்கு போரூர் நியர்பைல ஐயப்பன் லொகேஷன்லேயே ஆன் மெயின் ரோட்லேயே வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பத்தி தாங்க இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்ம 6 வீடு கட்டியிருக்கோம். அதுல ஒரு வீடு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாடல் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் முடிஞ்சிச்சு. இதே மாடல் தான் மற்ற வீடுகளும் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அதோட ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன் மெயின் ரோட்லேயே வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் டிப்போல வந்து பேக் சைட்ல பரணிபுத்தூர் போகக்கூடிய ரோட்ல ஆன் மெயின் ரோட்லயே இந்த வீடு வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வுட்ல டிவி, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொண்டு எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் வீடு கொடுக்குறோம். நீங்க அப்படியே நீங்க வந்து உங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு உள்ள வரலாம். அந்த அளவுக்கு தான் வீடு வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். இந்த வீடு எக்ஸாக்டா எங்க இருக்கு, இதோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல ரேட்ல சொல்லியிருக்கேன், அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடுங்க. இது வந்து ஐயப்பந்தாங்கல் டிப்போல இருந்து பேக் சைட்ல நீங்க பரணிபுத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லயே வரும். இது ரீஜனுக்கு அடுத்தா வரக்கூடிய சைட் தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லேண்ட் வாங்கி கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுமே நம்ம சைட்டுக்குள்ள வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே நம்மளுடைய சைட் தாங்க. இதுல வந்துதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வீடு வந்து நம்ம இங்க கட்டிட்டு இருக்கோம். இதுதாங்க மொத்தம் வந்து 6 வீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங்ல 3 வீடு. இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங். எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஃபுல்லாவே நார்த் ஃபேசிங். இந்த சைட்ல உள்ளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங்க. சவுத் ஃபேசிங் 3மே இருக்கு. நார்த் ஃபேசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயே 3 வீடு. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு அண்ட் தேர்டு. செகண்ட் வீடு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. அந்த வீட்டில் தான் நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். அதோட மாடல் மட்டும் பார்க்கலாம். இந்த வீடு மாடலில் தான் மற்ற வீடுகளுமே ரெடி ஆகுதுங்க. இது எல்லாமே நார்த் ஃபேசிங் ஃபுல்லாகவே எல்லாமே உங்களுக்கு வந்து 813 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1750 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். சிஎம்டி அப்ரூவ்ட் ஹவுஸ் தாங்க. லேண்ட் வித் பில்டிங் சிஎம்டி அப்ரூவ் தான். வீடோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரோடு வித்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு வருங்க. மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பெரிய கேட்டு, நல்ல ஒரு பெரிய கேட்டு. 2 கார் பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு பார்க்கிங் இருக்கு. 2 கார் பார்க்கிங் விட்ட அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு பார்க்கிங் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் விட்டு கார் பார்க்கிங் விட்டு 2 வீலர் பார்க்கிங் வேணும் வீட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க், இது செப்டிக் டேங்க் இருக்குது. அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் எடுத்தது. இது வந்து ஈசானி மூலையில் போர் எடுத்து. இது வந்து நார்த் ஃபேசிங் வீடு. மோட்டர் வந்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 அடி வரைக்கும் இந்த சைடில் ஃபுல்லாகவே சர்வீஸ் ஏரியாவும் விட்டுருக்கோம். பேக் சைட்லையுமே உங்களுக்கு வந்து 2 அடி வரைக்கும் சர்வீஸ் ஏரியாவும் விட்டுருக்கோம். பேக் சைடில் உள்ளது நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன். இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன், ஈபிக்கான இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் அது. மெயின் டோர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீ குட் டோருமே நம்ம போட்டிருக்கோங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்கு. இந்த வீடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. இதோ இந்த மாதிரி மாடல் தான் மற்ற வீடுகளும் ரெடி ஆகுது. அதனால இந்த வீடு மாடல்ல காமிக்கிறேன். மற்ற வீடுகளுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்க்குள்ள முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட ஃபால் சீலிங் ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். பேனல் லைட்டுமே மாட்டி இருக்கோங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே 2க்கு 4 ட்ரெஸ்ஸஸ்ல வெட்டிஃபை டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு நீங்க அப்படியே உள்ள வரலாம். உங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு இருக்காது. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வுட்ல தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ட்ராஸ்லாம் கொடுத்து. அந்த ஏன் ஹாலுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான வடிகட்டு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டைனிங் ஹாலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல வந்து நீங்க டைனிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன். ஃபுல்லாவே மாடல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்கோங்க. சிம்னி ஒரு கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். லாப்ட்டு போதுமான திங்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அடிக்கலாம். இந்த ட்ரேஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரேஸுமே இருக்கு. இங்க வந்து சிலிண்டர் வச்சுக்கலாம். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரைண்ட் போட்டிருக்கோம். சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இங்கே இருக்கு. அடுத்தா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்க்கும் டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம போட்டிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப்ல கபோர்ட் ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குங்க. அது 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான் உங்களுக்கு. நான் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரக பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் ஸ்டாண்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரருமே வந்துடும். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு கிளாஸ் செட் வந்துருங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மாட்டியிருக்கோம். நிறைய ஃபிட்டிங்ஸ் தான் மாட்டியிருக்கோம். வாஷ் பேஷனும் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்கு. அதை பத்தி பார்த்துடலாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனைட் போட்டிருக்கோம். கைப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாபி ஏரியா. இது லாபி ஏரியா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஓப்பனாக கொடுத்து கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். பாயிண்ட் நம்ம வச்சுருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு இதுதான் வந்துடும். கிளாஸ் தேவைப்படுறதுனா கிளாஸ் போட்டுக்காங்க. இது ஸ்லைடிங் விண்டோஸ் தான். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் நம்ம டிசைனிங் ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமுக்குமே 2 காட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டுமே நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப்ல கபோர்ட் ஒர்க்குமே இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிவி இந்த பெட்ரூமில் வரும். இன்னொரு பெட்ரூமில் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு டிவி வரும். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம். இதுலேயும் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு கிளாஸ் செட்டுமே வச்சுருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியாச்சு. அண்ட் அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியாவு. இது வந்து உங்களுக்கு பால்கனி. கிளாஸுமே நம்ம இங்கே போட்டுருவோம். அண்ட் அகைன் தேர்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்குமே நம்ம டிசைனிங் ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் இது. இதுலேயே நம்ம ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப்ல கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு பேனல் லைட்டுமே மாட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம். இது வந்து அட்டாச் பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் செட் வந்து வச்சிருக்கோம். பெட்ரூம்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம்.
அடிஷ்னலாக உங்கள் பீரோ ஏதாவது வைக்கணும் இங்கே வச்சுக்கலாம். அதுதான் இப்போ செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி பற்றி பார்த்துடலாங்க. பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட்டுமே நம்ம போட்டுருக்கோம். மாடியில் ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ்மே நம்ம ஒட்டியிருக்கோம். மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வரக்கூடிய வீடு தாங்க இது. நீங்கள் பாய்கடலேருந்தோ நீங்கள் வந்தாலும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்துடலாம். இப்போ டிப்போ பேக் சைடில் ஐயப்பன் டிப்போ பேக் சைட்லேருந்து வரலாங்க. மொத்தம் இங்கே வந்து 6 வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு முடிஞ்சிருச்சு. மீதி 5 வீடு வந்து சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீடுகள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுறதுன்னா வீடுகளும் வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.